இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு வந்து மோடி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து 5ஆவது இடத்துல வந்திருக்கு. முன்னோடி வந்திருக்கு. மோடி ஆட்சியில 5ஆவது இடத்துக்கு வந்திருக்குன்றாங்க. 14 இடத்துல பொருளாதாரம் சார் மோடி ஆட்சியில வந்து 5ஆவது இடத்துக்கு வந்திருக்குன்னு வந்து அண்ணாமலை சொல்றாரு. 11வது இடத்துல இருந்து 5ஆவது இடத்துக்கு வந்திருக்குன்றாரு. மோடி வந்தாதான் பொருளாதாரம் முன்னேறும். 3ஆவது இடத்துல வரும்ன்றாரு. இதை விட ஜோக் ஏதாவது இருக்க முடியுமா? இல்லப்பா சிரிச்சுக்குங்கப்பா எல்லாம். ஏய் இந்தியா முன்னேறிடுச்சுப்பா. பொருளாதாரத்துல மோடி ஆட்சியில் நோம்பு வச்சுட்டு சிரிச்சுக்கங்கப்பா. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோக்கே இதுதான்ப்பா. மோடி சார் அண்ணாமலை சொன்னதா? அண்ணாமலை சொல்றாரு பொருளாதாரம் முன்னேறிடுச்சாமா, வளர்ச்சி அடைஞ்சது இல்லைன்றீங்களா? இல்ல எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியலையே. இதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சிருக்காரோ. ஏன்னா அகல பாதாளத்தில் இருக்கு 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை தரையினாங்களே, வேலை கொடுத்து அதில் முன்னேறிடுச்சா? அதாவது அவர் சொல்ல வர்றது அதானியோட பொருளாதாரம் முன்னேறிடுச்சு, அம்பானியோட பொருளாதாரம் முன்னேறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தனி ஃப்ளைட்டில் ரஜினிகாந்த் குடும்பத்தை கூப்பிட்டு விடுறார். அந்த மாதிரி உலகம் முழுக்க தனித்தனி ஃப்ளைட் அனுப்புகிறார். இப்போ நான் ஃபோன் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு ஃப்ளைட் வந்திருக்கும். அங்கே 100 கோடி 200 கோடி லட்சம் கோடிக்கு செலவழிச்சு கல்யாணம் யாரு? அம்பானி. அதனால அவங்க பொருளாதாரம் முன்னேறி இருக்கு. இங்கேதான் பிச்சைக்காரங்களா கிடக்குறானுங்களே, வேலை வாய்ப்பு இல்லையே. குஜராத் துறைமுகத்தில் இருந்து 25,000 கோடி கொக்கைன் பிடிபட்டது. அது என்னாச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே ஏதாவது ஹோட்டலில் தங்கினா அறையில் போய் பார்த்தா அந்த கூல்லி அது என்ன தலையணையா எல்லாம் கீழே கிடக்குது. அதாவது நாசமாக போங்கடான்ட்டு எல்லாம் துறைமுகத்தை அவுத்து விட்டாச்சு. இல்லை துறைமுக தனியார் இத்தனை 75 வருஷம் சுதந்திரத்துக்கு அப்புறம் துறைமுகம் ஏர்போர்ட்டு எல்லாத்தையும் அவங்க தனியார் கொடுத்துருந்தாங்க. அவன் என்ன கடத்திட்டு வரான்னு தெரியல. இன்னைக்கு தங்கம் இவ்வளோ 50,000 ரூபா ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இவரு மோடி. ஏன்னா இஷ்டத்துக்கு கடத்திட்டு வர்றாங்க. செக்கிங் கிடையாது, செக்கிங் ஒன்றும் இல்லை. இஷ்டத்துக்கு கொண்டாந்து ட்ரக்ஸை இறக்கி விட்டு போ வித்துக்க பொழைச்சிக்க, அதான் வேலை வாய்ப்பு. அப்படி இருக்கையில பொருளாதாரத்தில் என்ன வெங்காயம் முன்னேறி இருக்குது. நான் அவருக்கு சவால் வர்றேன். அவர் படித்தவர் தானே, ஐபிஎஸ் படித்தவர் தானே. வா டிபேட்டா, மக்கள் முன்னாடி ஒரு டிபேட் வை. நீ இவை மக்கள் யாருக்கு கைதட்டுறாங்க இங்கே உண்மைன்னு பார்த்துக்கலாம். பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறின்னு பார்த்துக்கலாம். ஏண்டா தூக்கி தூக்கி எல்லாம் அவ்வளோ கொடுத்துட்டு அம்பானி அதானி பொண்டாட்டிக்கு இடுப்புக்கு கீழே குனிகிற என்ன மாதிரி ராஜதானியில் எப்படி ஆண்டவங்க அவங்க? எத்தனை பேர் முகல்ஸ் எல்லாம் ஒரு பிரதமர்னா ஒரு மரியாதை வேணாமா? இடுப்புக்கு கீழே குனிஞ்சு ஓட்டு கேட்டு நாடகம் போடுற நாடக தேர்தல் நடத்துகிறாங்க. இவங்களை 2ல் 1 பார்க்கத்தானே வந்திருக்கிறேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்.